பெற்றதாய்களை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிரே ஒரு நாள் மறந்தாலும் நற்றவத்தே ஒளிர்ந்தோங்கும் அந்த நமச்சிவாயத்தை யாரும் மறக்க முடியும்? யாரும் மறக்க முடியும். சிவாய நமவென்று சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. அப்படி என்றால் கூப்பிட்டியாடா சின்ன பையனே அப்படின்னு இறைவன் எழுந்து வந்து அருள் புரிந்தான். சைவ சமய குருவர்களுக்கும் 64 நாயன்மார்களுக்கும் அருள் கொடுத்த பெருமை சிவனை சார். அந்த சிவனின் அருளாலே அற்புதமான இந்த கலை களஞ்சியம் இறங்கிய இடத்திற்கு வந்திருக்கும் காலம். விண்ணை ஓர் அடியாக மண்ணை ஓர் அடியாக அளந்த பெருமானின் கருணையினால் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரதேவே ஆயிரம் குழந்தை என்றும் இச்சுவை நவரையான்போ இந்திர லோகமானும் அச்சுவை வெல்லும் வேந்தேன் அரங்கவான் அகுருளானேன் என்று பாடக்கூடிய அந்த பரந்தாமனின் பெருவிக்கிரமனின் அந்த பெருமாளின் அருளையினால் பெருமாளும் நல்ல பெருமாள் அவர்களும் திருநாளும் நல்ல திருநாளிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கும் காலம் நாரத முடிவனாக நான் வருவதற்கு காரணமாக இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவன் கொடுக்கணும் என்று நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தர மறுப்பது எவராலும் கொடுத்து விடவும் முடியாது. ஆக மனிதன் மனிதனுக்கு சொன்ன திருக்குறளிலே கூட வள்ளுவர் தேவன் சொன்னதை போல திரவிக்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு உலகத்திலே வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் எல்லாம் அனுபவிச்சுதான் மனிதன் போறான். ஆக ஊழ்வினை என்று ஒன்று யாரையும் என்னாலும் அவன் செல்வந்தனாக இருந்தாலும் அவன் ஏழையாக இருந்தாலும் ஊழ்வினைகளிலிருந்து தப்புவதற்கு இறைவனுடைய அந்த திரடி கடலிலே இருந்து இறைவனை தொழுதால்தான். அதனால்தான் சொல்ல கல்லை கட்டி கடலிலே அழுத்தினாலும் அங்கு என்னை காப்பாற்றுவான் நமச்சிவாயம் என்பதை போல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இப்பொழுது என்னாலும் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அந்த தன்மையிலே இங்கு நாரதராக நடிக்கக்கூடிய அருமை அண்ணன் மதுரை ஜெயச்சந்திரன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள் மிக சிறந்த நாரதர். அவருக்கு பல ரசிகர்கள் அறந்தாங்கி பகுதியிலே இருக்கிறார்கள். அதுபோல் அவரை விரும்பி நாங்கள் கேட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி நல்லா நீட்டா நன்றிம்மா. உங்களுடைய ஆசீர்வாதமும் அன்பும் இருப்பதனால் தானே இந்த உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
அறந்தாங்கி பகுதியில என்னை அறிமுகப்படுத்தினவே மரியாதைக்குரிய ஜெயரவிச்சந்திரன். ஆமா, நன்றி நன்றி நன்றி. இந்த அற்புதமான திருவிழாவிலே ஆன்மீகம் வந்து மக்களிடத்திலே ஆன்மீக உலகத்திலே தலை சிறந்தது என்பதை இன்னும் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்னாலும் ஆசீர்வாதம் தருகின்றேன். எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால காராடி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவாரை நன்னொறி பொய்ப்பது நேரம் நான்கிலே மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. மாசில் வீணையோ மாலை மதியமோ விழுந்தன வேண்டில வேணிலோ மூச்சு வந்தது பொய்கையை போன்றதே ஈசன் என்றே பன்னிரு விழிகளிலே அறிவுலம் உறுதியா எண்ணி பார்த்தாலும் அப்படி முருகனுடைய நாம வழியும் சிவனுடைய அந்த அன்பு வழியும் அன்பே சிவம், அன்புக்கு ஒன்று அழைக்கும் தாள். அதனால்தான் அன்பே சிவம் என்றார்கள். அந்த சிவத்தை எங்கே தேடாது, எங்கேயும் தேடாதே, உள்ளத்திலே தேடுகின்றாய். உள்ளமே பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு
கள்ளப்பழந்தும் காணாமணி விளக்கே அப்படின்னு சித்தன் சொல்லுவார். நற்றகல்லை தெய்வம் என்று நாடு வைப்பன் காற்றியே சுற்றி வந்து முடமுடவென்று சொல்லுமந்திரம் ஏதடா நற்றகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறிவோ அப்படி என்பார். அந்த மாதிரி சட்டி கரிச்சுவை அறியார், கிளறிவிடும் கரண்டியும் அறியார். சாப்பிடக்கூடிய நமக்குத்தான் அதனுடைய ருச்சி என்ன என்பது தெரியும். அதனால்தான் இறைவன் எங்க இருக்கின்றான், எங்கும் இருந்தாலும் மனிதனுடைய உள்ளத்திலே தான் ஆண்டவன் வாழுகின்றான். அதனால்தான் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் என்று சொல்லிவிட முடியுமா? எல்லாம் விதியின் ஊழ்விலை பயன்படி நடக்கும். நல்லவருக்கெல்லாம் சாட்சியாக ஆண்டவன் மனித உருவிலை இப்படி வந்துதான் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் தருகின்றார். அதனால்தான் அப்பேற்பட தனி மனிதனுக்கு உழவில்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம். அது போது நமக்கு அது மேல வாகடாக்கி நேரம் உள்ள அதை மேல அஞ்சன
மகிழ்வு, ரொம்ப மகிழ்வு. ரொம்ப மனதிற்கே நிம்மதி வருகிறது. நிம்மதி இல்லாமல் மனிதன் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களோடு வந்து பரிமாற்றும் பொழுது அந்த நிம்மதி பரிமளிக்கிறது உள்ளத்திலே. என்ன துன்பங்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்குங்கிற மாதிரி இந்த மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நமக்கு அபராதம் பண்ணும்போது அதுதான் நிம்மதியா இருக்கு. நமக்கு வேற வாழ்க்கை என்ன சந்தோஷம். எம்படுக்காச்சும் வந்தாலும் செல்வமும் செல்வம்னு ஏன் செல்வம்னு பேர் வச்சாலும் இப்பதான் தெரியுது. சீக்கிரம் செலவழிக்க போறதுனால செல்வம் சொல்றேன். அந்த மாதிரி அதனால்தான் உலகத்திலே கல்வி செல்வத்துக்கு ஈடு இணையான செல்வம் உலகத்திலே எந்த செல்வம் கிடையாது. அந்த முறையிலே நாரணன் என்ற வீடு கொண்டேன், நான்குவன் தனக்கு மகன் என்பேன், யாரும் எனக்கு பகை இல்லை, இவரின் சூழ்ச்சிக்கு மடிமை இல்லை, அசுரராடும் இடம் செல்வேன், அமரர் ஓட்டம் உகந்திடுவேன், இசைந்த மங்கையின் மட்டுகுவேன், ஈடில்லா தேவர்களுக்கு உதவினேன், பாலும் சோறும் ஒன்றென்பேன், பழமும் இடமும் நன்றென்பேன், சோலை சுந்தர மகிழ்ந்திடுவேன், பாதையை பார்த்தாலும் மகிழ்ந்திடுவேன், கூட்டில் வாழும் வரவை இல்லை, கூடி தெரிய துணையுமில்லை, நாட்டில் இழக்கோர் இடமும் இல்லை, நானும் என் கதையின் கண்ணோட்டத்திலே கலகத்தை செய்யவும் இல்லை. அப்படி ஒரு நாளைக்கு ஓடும் தங்கக்கூடாது, தினசரி கதையின் காரணத்திலே ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் எனது சிறப்பானது 1000 உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உனக்கு உண்மை மதிக்கும் திறமை கொண்டு இருந்து வந்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உனக்கு உண்மை மதிக்கும் திறமை கொண்டு இறங்கி வந்தால் இதனை கூட மதிக்கும் மரியாத தலைவாசல் மனிதனுக்கு
அகதிரி சொன்னதே சப்தம் கேட்கும் என்று சப்தத்தை காணவில்லையே. அயர்ந்தார்களா, அயர்ந்து விட்டார்களா? இங்கு நார்தான் எடுத்துக்கொண்டு கொண்டம் ஜெயரவிச்சந்திரனுக்கு ஒரு மூடன் ஹரிசந்திர பவனை பாட சொல்லி தம்பி 51 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அருமை தம்பிக்கு நன்றி. ஒரு மூடன் கதை சொன்ன என் கரை அதுதான் இருக்காது அதோட ஒரு மூடன் கதை சொன்ன கல்லருகிலே இருக்கின்ற பல சமாதிகள் எல்லாம் காலையிலே தோல்விச்சவைதான் இருக்கிறது. பெண்ணை படைக்காது முடியவில்லை. உன்னை மறக்க முயற்சிக்கிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை இந்த ஊழல் கிராமத்திலையும் இந்த கரகம் இப்படி கேட்க காரணம் யாருன்னா நீங்க உங்களை வச்சுதான் நாங்க. ஆமா, சித்திரமா நான் இருந்தாலும் சிவரா நீங்க இருக்கீங்கல்ல. சிவர் இல்லாமல் சித்திரத்தை வரைய முடியுமாங்க? அதாவது சுதியில்லா பாட்டு சரியா வருமா? அதனால கூட்டு பாதி கொட்டு பாதிப்பாங்க. நடிகர்களை கூட பூரியா போட்டு போடலாம். அந்த பக்கமேல ரொம்ப சிறப்பா இருக்கணும். அந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இருக்கும்போது என் பாட்டு பழுதடையுமா? பழுதடைந்தாலும் பழுதடையாத அளவுக்கு கூட்டி செல்லக்கூடிய பிள்ளைகள் அல்லவா நீங்கள். அதனாலதான் அந்த தன்மைகளை நடப்பே சுடர்மணக்காக இருந்தாலும் தோன்றுகோல் ஒன்று வேண்டும் என்பார்கள். ஒரு மரம் என்று தோப்பாக முடியாது, பல மரம் என்றால்தான் தோப்பாகும் என்பதை போல என்ன பாடலாம். நல்ல காலம் நிறுத்தி விடுறான். ஆனா என்ன ஒரு டைமிங், ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல அருமையா வாசிக்கிறீங்களே. ஒன்று சும்மா ஒரு தடவை கேட்கலாமா அந்த திருப்புகளை சொல்லி? அடிக்கிற ஆளே இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு அழகு, இவ்வளவு அருமை தமிழ் எங்கு வரும்? தக்கத்த ரெக்கதமி தித்தித்த தித்ததல தித்தித்த தித்தித்த புத்து நகை நிற்க முத்தமிழே முருகா 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 என்பார் மருளுகையினாவர். அதனால்தான் முருகனை பற்றி அழகாக சொன்னான். சுட்டதிரி நீரெடுத்து தொட்டகையிலே வேலை கெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் கட்ட
அழகு தந்தது கண்டபடி வேதவாதி அந்த அப்படிங்கிற மாதிரி அந்த திருநூலுக்கே பெருமை சேர்க்கும் விதத்தில் சொன்ன அருள்நாதன் நல்ல தமிழை வாரி வாரி யார் வருவார் என்றால் இந்த தமிழை வள்ளல் வாரியா தந்தால் அந்த தமிழை அறிந்து நான் சொன்னேன். ஒருவான சொத்துக்கு ஒரு சொல்றேன் சொன்னோம். அந்த மாதிரி இந்த இடத்திலே ஆளுநம் என்று அழகாக பாடுகின்றாள் கனகவெங்கை பூங்குளம் மகளாக. என்ன ஒரு குரல்! குரல் கைக்கிளை உலை எளி வளரி சொத்தம் சாதம் என்ற சொந்த சொற்கள் ஏழுக்கும் சுரிவேதனை இல்லாமல் என்ன அழகாக பாடினாள். எங்கள் ஊரங்கிய போதும் சிந்தை ஊரங்கிய போதும் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா காதல் கண்கள் ஊரங்கிடுமா அந்த மாதிரி மாதவனின் மருகனை மன்றாடி வைந்தவை பாதவருக்கு மேலான திருமணங்களை மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மகாவிஷ்ணுடைய ஆழ்ந்த கண்ணிலை விறந்தாள் அமுதவல்லி சுந்தரவல்லி. அப்படி விறந்த 2 பெண்களில் ஏற்கனவே அமுதவல்லியை திருப்பரங்குன்றம் முதலே முதற் படைவீடு அமைந்தது முருகனுக்கு திருப்பரங்குன்றம். அதனால்தான் அந்த முதற் படைவீடு தெய்வயானைக்கு முருகனுக்கும் திருமணம் நடந்தது. பங்கினி உத்திர திருநாளில் இன்னைக்கும் திருப்பரங்குன்றத்திலே நாளாக இருக்கக்கூடிய நான் அந்த திருமண கோலத்திலே காட்சி அளிப்பதை போல அங்கு இருக்கின்றேன். அதே போல திருத்தணியிலும் இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் உங்க தலைமையில்தான் மகனே இன்னைக்கு கல்யாணம் செய்யணும். ஏன்னா 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படிம்பாங்க. 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணு சொன்னாலும் 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுங்கிற நான்
மையூரிலே பிறந்தாள், பாலூரில் வளர்ந்தாள், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியே அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழை மாண்பு வைத்திலே மகளாக பிறந்து வேடுவன் நம்பியின் மகளாக வளர்க்கப்பட்டு வருகின்றார். கனகவேங்கை பூங்குற மகளாக ஆதியிலே கொடுத்த வாக்குறுதிகளே அமிர்தவல்லி சுந்தரவழியாக பிறந்தாலும் தெய்வ யானை என்ற வழங்கை மணந்தாலும் இந்த திருமணம் திருத்தணியிலே வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் செய்து வேலினுடைய ஒளி வட்டுவிட்டால் ஊமை சிவ முனிவனாக வந்த மகாவிஷ்ணு சாபம் நீங்கும். ஆக மகாலட்சுமி மானாக வந்த அந்த சாபம் நீங்கும். வேடுமையாக வந்த சாபம் நீங்கும். அதனால்தான் இந்த வள்ளியின் திருமணம் வள்ளி திருமணம் உங்க தலைமையில் நடக்க வேண்டும் என்பதை போல இந்த தன்மையிலே வந்திருக்கும் அற்புதமான காலமுதலே வானத்திலே ஒரு பெண் நிலவாக உருமாறி வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இந்த தன்மையில் வந்திருக்கின்றார் என்று காணும் பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற நீரவைகள் நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ குழலோ குழலோ
மங்களாடி ஐயா அவர்கள் அன்படி படித்திருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளத்திற்கு தீர்காயுஷம் நல்லா இருக்கணும் ஐயா. ஆமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்படிப்பட்ட அன்பு உள்ளம், ஏன்னா உள்ளம்தான் என்னைக்கு தெளிவா இருக்கணும். மனசுல மாசு வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மனசை என்னைக்கு சுத்தமா வச்சுக்கணும். நீங்களாம் சுத்தமான மனுஷங்க எனக்கு தெரியும். யார் யாரு எப்படி எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க எப்பேற்பட்டவங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு எத்தனைன்னு எனக்கு தெரியும். எல்லாம் உங்க வழி வந்தவங்க நாங்க. ஒன்னும் வர வாக்கியாதானே பின்ன ஓடும். அந்த மாதிரி என் வழி என்ன வழின்னு நீங்க மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகளும் நம்ம வழியில பாடிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஐயா அந்த உள்ளம்தான் நான் சொன்ன போல இந்த மனத்துக்கண் மாசில்லாத அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மனதை மாசில்லாமல் வைத்து அந்த பரந்தாமன் கீதைகளில் சொன்னதை போல தர்மத்தின் வாழ்வுரை சோது கவினாலும் இன்று ஒரு நாள் தர்மமே வெல்லும், அதர்மம் அழிந்துவிடும். அப்படிதான் மடியேந்தி கேட்டார் பகவான். மடியேந்தி ரொம்ப தாழ்வா கேட்டாரு. ஆனா கேட்டவங்க அங்க பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு மனசே இல்லை, கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. அதனால என்னாச்சு, மண்ணி மீது ஆசைப்பட்டு மாண்டவன் மகாபாரதத்திலே பிரயோஜனம். அது ஒரு வரம் இருந்தாலும் அந்த உள்ளம் என்ற தன்னை அறிந்து உன்னுடைய உள்ளம் என்று எனக்கு தெரியும் கர்ணா, உள்ளத்தில் நல்ல உள்ளமாக இருக்கக்கூடியவன் நீ. அதனால்தான் என்றும் இந்த உள்ளம் இன்னும் உறங்காது வல்லவன் வகுத்ததடா கர்ணா என்று அந்த கர்ணனுக்கே ஆசீர்வாதம் செய்து அழுத பரந்தாமன் பெருமாள். அதனால்தான் பெருமாள் தரிசனத்தை கர்ணனுக்கு மகாபாரதத்தை காண்பித்த பெருமை அந்த பெருமாளை சார்ந்தது. அதனால்தான் கிருஷ்ணனாக மாறி நான் யாரென்று தெரிகிறதா என்று பெருமாளின் தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்து அருளாட்சி வழங்கினார் அங்கே பரந்தாமன். அந்த மாதிரி வல்லவன் வகுத்ததட கருணா வஸ்வரை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ தம்பிக்கு அண்ணா பழி கொண்டு மன்னித்து
வஞ்சகன் கண்ணனிடம் நன்றிமா நன்றிமா ரொம்ப நன்றி ரொம்ப பணிவான நன்றி நல்லா ரசிக்கிறீங்க என்னவென்று சொல்வேன் ஐயா சொல்ல விரும்பாத என்ற அருமை அன்பு தம்பி எனக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்து இருக்கின்றார்கள் அந்த அன்பு இதயம் என்ற இரவு பெட்டகத்தை அன்பு என்ற சாவி கொண்டு திறந்து இந்த பாடலை பாடச் சொல்லி அந்த பெரியவர்களுக்கு எனது நன்றி அந்த ஐயாவுக்கு அன்பளி கொடுத்த அருமை அன்பு உள்ளத்திற்கும் நன்றி வாடாத மலரெடுத்து ஓயாது உனை நினைந்து சூடாத நாழிகேது சுடர்மிகு வடிவேலா என்பதைப் போல அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் அளவாய் ஒன்றாய் திரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார். நல்ல டைமிங். ஒன்னும் சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கே வார்த்தையே இல்லடா. அவனு அப்படி, ஆள்றவன் அப்படி, மாப்பிள்ளை ஜெயராஜி அப்படி, என் தம்பி கல்யாணி மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பாரம்பரியம் எங்க அண்ணன் பாரம்பரியத்தினுடைய தம்பின்னா எதை ஒன்று ஓட்டா சொல்லி நம்மளுக்கு அந்த ஞானம், அந்த அதான் அந்த இது சொல்லுவார்கள், அந்த இந்திரி, அந்த ஜின்னு, அவங்க அப்பாவுடைய ஜின்னு அப்படி இருக்கு. அந்த மாதிரி அதனாலதான் தாய் 8 அடி வாய்ந்தா குட்டி 11 அடி வாய்ங்கிறதுக்கு கல்யாண சுந்தரம் என் தம்பி அருமையான ஒரு வாத்தியக்காரன். அவனுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க வைப்போம். உங்களை பார்த்துட்டானே நான் என்ன பார்த்து வளர்ந்தாலும் பாத்தியார் பாடம் தான் சொல்லி தருவாரு. மாணவர் அதை பெருக்கி அதை என்னென்ன அதோட தன்மை என்ன அறிந்து செயல்படும் மாணவன் தானே. ஏற்றி சுரக்கா கறிக்கு உதவுமா, அந்த மாதிரி கற்பனையா பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு இப்படி வாசிக்கிறதே ஒரு தனி திறமை தானே. அந்த திறமை வேணும். அந்த மாதிரி இந்த இடத்துல நாகரையில வந்து வாட வந்திருக்கிறது என்றால் நதி
பாடக்கூடிய பாடலோடு சேர்ந்து கேட்கவும் நல்லா இருக்குல்ல. அதனாலதான் உங்க வீட்டில பாடம் பாட ராகம் வருங்கிற மாதிரி ஆனந்த பைரவி ராகத்தை பாடணும்னா, அதாவது மாரடி ஆட்டு அச்சாக்கு வராதுன்றான். ஆனந்த பைரவி ராகத்துக்கு அவ்வளவு பெருமை. உங்களுக்கு வேலை கொடுக்கத்தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிறீங்க. பாடு இந்த மக்கள் காலத்தை ஒரு உழுப்ப மாதிரி இவன் பெரிய பாட்டை பாடி வந்து சுப்பராஜா டீ வேண்ட சொல்லி
மகிழ்வை தருகின்றது. அருமை அண்ணன் இசைக்குழுவை பாராட்டி இங்கு நாரதா எடுத்துக்கொண்டிருக்கும் ஆழ்மையான ஜெயலட்சுமி பாராட்டி தலா 101 ரூபா அன்பு நடத்திருக்கார்கள். எங்களது கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக நன்றி. எங்களது வணக்கம் வணக்கம். அந்த என்னோட சார்பாக உங்க 3 பேருக்கு அந்த 100 4 வச்சுக்கோங்க. ஏன் சார்பாக நீங்க வச்சுக்கோங்க. அன்பளிப்பளுக்கு மேற்கொண்டு அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு வள்ளல்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை சேர்க்கும் விதத்திலே இந்த இடத்திலே இந்நாடகத்துக்கு அண்ணன் ஜெயலட்சுமனுக்கு வாய்ப்பு கொடுத்த அருமை அண்ணன் உப்புராஜா அவர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் சமூக அவர்களுக்கும் ஒரு சிறந்த கைதட்ட கொடுங்கண்ணே. அவங்க எல்லாம் செலெக்ஷன் பண்ணி இந்த தேதி குறுகிய நாள் பண்ணதானே, குறுகிய நாள் தேதி மட்டும் கிடந்துச்சு. இந்த தேதி மட்டுமல்ல, உப்புராஜா பொறுத்த வரைக்கும் எனக்கு தேடி வாழ்ந்துட்டா மற்ற கேட்டாலும் கேட்கலாட்டி நம்பி எனக்கு தேடி பார்ட்டி விளைய மாட்டாரு, அப்படியே போட்டுருவாரு. அந்த மாதிரி கேட்டாலும் போடுவாரு, கேட்கலனாலும் என்னை தான் போடுவாங்க. அருமை அண்ணன் சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் அந்த சண்முகம் அன்பு உள்ள திருவாக்கரை சொந்த அண்ணன் உப்புராஜா அவர்களுக்கும் இந்த அருமையான இடத்திற்கு கூட்டி வந்த எனது அருமை தம்பி உப்புராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. குடும்பத்தை சார்பாகவும் கலை குடும்பத்தை சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடாடி சங்கத்தை சார்பாகவும் நன்றி. இங்கு ஒருங்கிணைப்பை சிறப்பாக அமைத்து கொடுத்த மீனாள் ஒருங்கிணைத்தாருக்கு எங்களது கலைக்கு உங்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி அடியது. வணக்கம் வணக்கம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக வருகிறான் மனதிடம் பாடாத மனதெடுத்து அந்த மனதினை சந்திக்க வேண்டுமானால் அந்த சண்டாளனை எடுத்து வாருங்கள் என்று சொந்தரும் ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நேற்று முழக்கம் பூரி எனக்கு இங்க இல்ல, நான் போனது வேற ஊரு உக்கூரு சங்க ஊருக்கு அருகில வந்தாங்க. அது மைக்கு ரொம்ப மட்டம் இன்னைக்கு. அதான் நேற்று அப்படின்னா இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும். ஒரு நாளைக்கு இப்படிதான், ஒரு நாளைக்கு பழைய சோறு சுடு தினசரி நமக்கு பிரியாணியே சாப்பிட முடியுமா? பிரியாணி கிடைக்குமா? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்தது. எல்லாரும் நல்லா இருங்க. வரல சின்ன பையனை பார்ப்போம் என்ன பண்றாங்க. காட்டு மண்ணி பூத்திருங்க அவள் காலை அதிருங்க அந்த மூட்டை மயில கால போட்டு மேய பார்க்கிறா மாட்டுக்கார போகாத பாதையில போகக்கூடாது, போய் புட்டு செருப்படியில வாங்க கூடாது. மனுஷன் மாறக்கூடாது. மற்றவங்க சரவணா மற்றவங்க பொண்டாட்டி மேல ஆசை வைக்க கூடாது. நான் எப்பவும் பொண்டாட்டி மேல ஆசை வச்சேன். நாட்டுக்காரவே சாமியார் அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல தெரியுது. சரி, மிகப்பெரிய சாமியார். ஆமா, அவரை சந்திக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். இருக்கணும். 1200 1300 1200 கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னீங்கல்ல மாப்பிள்ள. இப்ப நாரதர் சிறப்பா பாடி மக்கள் மத்தியில மனசுல இடம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, இப்ப நீங்க கதை பாட்டு என்ன? கதை பாட்டு முறைப்படி ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியதுல சரி, நம்ம நாடக நடிகர் எல்லாமே நாரதர் வெளியில வரும்போது பாடக்கூடிய பப்புன்னு பாடக்கூடிய பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பாட்டு?
கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? அதுதானே பாட்டு. இதுதான் பாட்டு, முறை பாட்டு. இது பாட்டு. வருஷம் என்ன? 25. அப்ப நம்ம அவர் இப்ப நீ பாடுற பாட்டுல அவர் வெளியே வர்றதுக்கே பயக்கணும். மாமா சொல்லித்தரேன் அதே மாதிரி. அப்படியா? ஆமா. இருங்க, நீங்க ஆல்ரவுண்ட் வாசிக்கிறவரு. நீங்க மதுரை நாடக நடிகர் சங்கத்திலேயே நம்பர் 1 பலவாச்சி சக்கரவர்த்தினா நீங்க தான். பழமையான ஆளு, அனுபவம் கூடுன ஆளு. ஆமா. ஆனா நீங்க ஆல்ரவுண்ட் வாசிக்கிறவருக்கு பாட்டு பாடுறது எப்படி உங்களுக்கு தெரியும்? மாப்பிள்ள நான் ஆல்ரவுண்டர்னே உங்களுக்கு தெரியும். சரி. எங்க அப்பா ஒரு பப்புன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவும் பப்புனா? ஆமா. அப்ப ஆரம்ப காலத்திலேயே பழையாளியா? அப்ப எங்க உங்க அப்பா பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அதே மாதிரி பாடுறேன் பாரு. சரிங்க. சித்தப்பு 230 வைங்க. அரே பிரதமர் இங்க வர்றான். கானகத்தில் பாட்டு பாடும். இப்படி பாட்டு எங்க வாத்தியார் எழுதி எங்க வாத்தியார் எழுதி கொடுத்தாரு. பாடுறா என்ன? அதான் சிங்க கறிக்கடை சிங்க எப்படி பாருங்க பாருங்க. மாப்பிள்ள நடைய போடுறா. கானகத்தில் பாட்டு பாடும். என்ன பின்னாடி சாதாரண ஆல்ரவுண்டர் நினைச்சியா? கானகத்தில் பாட்டு பாடும். பயமா இருக்கு. எனக்கு நினைவுறுத்தாங்க. உலகம் சமநிலை அப்படி உலகம் என்னாலும் சமநிலை அடைய வேண்டும். ஆமாங்க. ஏழை பணக்கார, நீ பெரியவன் நான் பெரியவன், நீ உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதி என்ற பேதம் இருக்கக்கூடாது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, எல்லோரும் நம் நாட்டு மக்களே. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் நம் பேச்சு. அவைய மொழி அவர்களுக்கு உயர்ந்த மொழி. கண்டிப்பா நமக்கு எப்படி தமிழ் மொழி உயர்ந்த மொழியோ, அதனால்தான் பாரதியார் சிந்து நதியின் மிசை நிலப்பினிலே சேரள நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து பாடலாம். அப்படி பாடிய பாரதி அத்தனை பாடியும் 14 மொழிகள் இருந்த பாரதியார் அனைத்து மொழிகளையும் கற்றுணர்ந்து கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனை மொழிகளை நான் அறிந்திருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழியை வேறெங்கும் காணும் அப்படின்னா இல்லையா? எத்தனை மொழிகள் இருந்தால் தமிழ் மொழியிலே இருந்த தாய்மொழி தமிழ் மொழி. நாட்டுக்கும் தாய்தானே பிள்ளையை பெறுகின்றார். அதனால எந்த மொழியும் தமிழை பெறவில்லை. அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி உலகத்திலே உயர்ந்த மொழி. அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகிற்கே வந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடுன்னா இன்னைக்கு ஐநா சபையில அமெரிக்க நாடுகளிலே பைபிள் பக்கத்துல திருக்குறள் என்ற நூல்தானே இருக்கின்றது. ஒரு மகாபாரதமோ இலக்கிய நயத்திலே உள்ள ராமாயணமோ அல்லது ஐம்பெருங்காப்பியமோ நான்மணி கடிகைகளோ அங்க இல்ல. ஆக வள்ளுவன் அந்த குரல் தான் அங்கே ஐநா சபையில் அமெரிக்க நாடுகள் இருக்கிறது என்றால் அவன் நம்முடைய தமிழ் மொழி எங்கெங்கும் இருக்கிறது. ஆக தமிழர்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பார்கள். அந்த மாதிரி நல்ல மக்கள் இருக்கக்கூடிய நல்ல இடத்திற்கு வந்திருக்கின்றேன். திருலோக சஞ்சாரியாகிய நான்
உங்களை பார்த்திருக்கேன். சரிங்க. நீங்க யாருன்னு நான் அறிய வேண்டும். நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா உன்னை நான் அறிவேன். சரி, என்னை நீ அறியவில்லை. ஆமா இல்லையா? ஆமா. அப்ப அறியணும்னா விசாரம். உன்னை நான் எப்படி அறிந்தேன்? எப்படி அறிந்தீங்க? நீ மனுஷன் தானே? மனுஷன் தான். உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்த்தேன். என்னை தெரியுதான்னு கேட்டேன். சரி, தெரியுதுன்னா எப்படியா தெரியுதுன்னு. சரி, உங்களை பார்க்க மனுஷன் மாதிரி தெரியுதுன்னு. அப்ப அதுக்கு முன்னாடி மனுஷனே பார்த்திருக்க மாட்டான் போல. மகாபாரதத்திலே துரோணாச்சாரியர் சொன்னதை போல துரியோதனா உலகத்திலே எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்துவா என்று சொல்லுவார். அவன் துரியோதனை பார்த்து சொன்னா, நான் குருநாதனே எங்கேயும் நல்ல மனுஷனே இல்லை, பூரா வஞ்சக சூது போய் வராம இப்படி உள்ள மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கின்றார்கள் சொன்ன உடனே, சகாதேவா நீ சென்று பார்த்துவா உலகத்தில் எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். சகாதேவன் போய் பார்த்து சொன்னானா, குருநாதனே உலகத்தில் எல்லா மக்களும் நல்ல மக்களாக இருக்கின்றார்கள், நல்ல மழை பெய்கிறது, நல்ல கோவிலிலே என்னாலும் பூஜைகள் கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, மாதம் மும்மாறி மழை பொழுகின்றது, எல்லா மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறார் என்று சகாதேவன் சொன்னார். என்ன காரணம்? ஆனால் சகாதேவனுக்கு எல்லாரையும் பார்க்கல, எப்படி என் கண்களுக்கு எல்லாம் நல்ல மக்களாக இந்த இடத்தை தெரிகின்றார்களோ அதே போல சகாதேவனுக்கு எல்லா மக்கள் நல்ல மக்கள் நல்ல மனிதர்களாக தெரிந்தது. துரியங்கனுக்கு எல்லாரும் கெட்டவனாக தெரிந்தான். காரணம் என்ன? பார்க்கிற கண்ணோட்டம் நன்றாக இருக்கணும். நல்ல எண்ணத்தோடு பார்த்தா எல்லாம் நல்லதாக இருக்கும். சந்தேக கண்ணோடு வீட்டுல மனைவி யாரையும் பார்த்துட்டோம்னா சந்தேகம் என்பது பெரிய குடும்ப வியாதி. அப்ப எப்படி குடும்பத்தில் நல்லபடியா இருக்கு? நல்லா இருக்காது. அந்த மாதிரி இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் தேவர்கள். சரி, நீங்கள் நாங்கள் எல்லாம் வந்து மனிதர்கள். சோத்துக்கு என்ன பண்றீங்க? ஒரு வழியா சுப்பிரமணிய கடவுளை வென்று அவர் வழிபடுறாரு. மனிதனுக்கு உண்ண உணவு, சரி, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், 3 வேண்டும் அல்லவா? ஆமாங்க, 3 இருந்தாலே சரியா வரும். ஆமா, 3 இருந்தா நேரம் கடை அடைப்பா இருக்குமே, எங்கிட்டு போய் வாங்குறது? 3 இருந்தா நல்லாத்தான் இருக்கும். மன பிராந்தி சொல்றியோ? பிராந்தி இல்ல, ஒன்லி டைம் பண்ற அம்புதியா அபிஷ்டம். என்ன இப்போதைக்கு நீ பெரிய ஆள் தான்டா. சரிங்க, உன்னை பார்த்து எனக்கு சந்தோஷம்டா. சந்தோஷம். சில பேரை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடணுங்கிற எண்ணம் தன்னை போல வந்துரும்ல. சில பேரை பார்த்தா இவனை எல்லாம் கும்பிடணுமா, கும்பிடும் தொலையினுமேங்கிறதுக்காக கும்பிட வேண்டிய, ஏன்னா காசு வேண்டிய இருக்கு இல்லையா, அவங்கிட்ட கதை வாங்கிருப்பேன், கண்டிப்பா அதனால அவனை கும்பிட வேண்டியங்கிற எண்ணம் வரும். ஆனால் சில பேரை பார்த்தா அப்படியே சாத்தாங்கள விழுந்து வணங்கணுங்கிற எண்ணம் இல்லையா இருக்கு. அதான் மனிதர்களே மனிதர் உண்டு, மனிதர்களே மிருகம் உண்டு, மனிதர்களே தெய்வம் உண்டு, மனிதர்களே மாணிக்கம் உண்டு அப்படின்னு இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எத்தனை நாள் வாழ்ந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பது தெரிதல்ல. ஆளுக்கு ஒரு தேதியை வச்சு ஆண்டவன் அழைப்பான். ஆமா, எப்ப அழைக்கின்றான் என்று யாருக்காக தெரியும்? அது தெரிஞ்சாலும் வாழ்க்கை நல்லா இருக்கு. அதான் பட்டினத்து சுவாமிகள் சொன்னார், விட்டுவிட போகிறது உயிர், உயிர் விற்றவுடனே சுற்றி வர போகின்றார்கள் சுற்றத்தார்கள் அப்படின்னார். ஆனா இறந்து கிடந்த உடலை பார்த்து எல்லோரும் அழுகின்றார்கள். ஆமா, நாளைக்கு அவர்களுக்கும் மரணம் வரும் அறியாத தெரியாத இல்லையா? அதான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று அப்படின்னா மொழி சார்ந்த மன்னவர் முடிவில் பிடிசாமல் ஆவார்கள் அப்படின்னா. உலகத்தை என்னைக்கு பிறக்கிறோமோ அன்றைக்கு அழிவுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா இத்தனை நாள் இத்தனை கிழமை இன்னாம் தேதி இத்தனாம் தேதி இந்த ஒரு குழந்தை பிறந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி உனக்கு மரணம் வரும் என்ற டைரியை ஆண்டவன் இவனுக்கும் கொடுக்கவில்லை. அதனால்தான் பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருக்கின்றான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று வாடி உயரை கண்ட போதெல்லாம் மனம் வாடி நின்றேன் என்பார் வள்ளல் பெருமாள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்றால் ஜோதி வடிவத்தை ஆண்டவனை கண்டவர் வள்ளலார். ஆமா, வள்ளலாருக்கு 9 வயதிலே நிலை கண்ணாடி முன்னாடி திருத்தணிவர்கள் காட்சி என்று அருள்வாளித்தான் என்று அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. அப்ப அவரெல்லாம் ஆண்டவனை பார்த்தார்கள். அந்த மாதிரி இறைவன் எங்க இருக்கிறான் என்று கேட்டார். எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடம் இருக்கிறாரா? இல்ல. கடவுள் இருக்கின்றார்
உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தமிழுகிறார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான் அவன் போதனை மறைகின்றதா? புத்தன் மறைந்தாலும் போதனை மறையவில்லை. சத்தியம் தோற்றருண்டா உலகில்? தர்மம் அழிந்தருண்டா? தர்மம் அழியுமா? அழியாதுல. தர்மம் என்னைக்கு அழியாம இருக்குதுக்காகத்தான் தர்மம் கர்ணன் உயிரை காத்தது. ஆமா, அதனாலதான் இவன் அழிக்க முடியாது, எப்படியாவது இவன் அழிந்தே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்ண பரமாத்மா கர்ணனிடம் மடியேந்தி பிச்சை கேட்டார். செஞ்ச தர்மத்தை காலகாத்து கொள்றாங்க அப்படின்னா யார் எனக்கு உடனே கொடுப்பானே? முதல் 7 வள்ளல், இடை 7 வள்ளல், கடை 7 வள்ளல் வந்தான். அப்ப முதல் வள்ளலை கர்ணன் கேட்டவுடனே தந்த தர்மத்தையும் அதனால் கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை எனக்கு கொடுறா அப்படின்னு அப்படியே அம்ப பிடுங்கி குதிங்க ரத்தத்தை பிடிச்சு கொடுத்தான்ல. அவன் கொடுத்தவன பரண்டாமனை அழுதார் மகாவிஷ்ணு. மகாபாரதத்திலே கர்ணனை பார்த்து அழுத ஒரே ஒரு தெய்வம் கிருஷ்ணன். இப்பேற்பட ஒரு கொடை வள்ளலா? எதையும் சொல்லாம உடனே தர்மத்தை முன்னேற்றம் கொடுத்தாயே கர்ணானு குருதிங்கிற ரத்தம் கண்ணன் கையில பட்ட உடனேயே அவனுக்கு கொடுக்கணுங்க. என்ன வந்து கர்ணா உனக்கு இப்ப என்ன வேணும் கேட்டாரு. அவன் கர்ணன் சொன்னான், எனக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அதுக்கு பிறவின்னு ஒண்ணு இருந்தா யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எனக்கு மனத்தை கொடு, இந்த மனத்தை அடுத்தவரையும் கொடுக்கலாம், அது போதும்டா, வேற நீ ஒண்ணு எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு தெய்வத்தை வார்த்தைக்கு சொன்னே. அதனால்தான் மன்னால் வந்த மகாபாரதம் பெண்ணாலே உண்டான ராமாயணம் உலகத்தை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பெண் மீது ஆசைப்படாதே, மண்ணின் மீது மனிதனுக்காகி மனிதன் மீது மண்ணுக்காகி மண்ணானி கடையில் ஜெயிக்கின்றது. இதை மகன் உணர வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி உணராமல் இருந்ததுனால்தான் அதர்மத்தை அழித்தார் பரந்தாமன். அதே போல ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தான் ராமன். அப்படி வாழ்ந்தாதா அவனும் சீரழிஞ்சா 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனா. அது ஒரு வரம் இருக்கட்டும். நாம் யாரும் உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? எங்க அப்பா பிரம்மன். உங்க அப்பா எங்க அப்பா நம்பிராசன். எங்க அம்மா கதைகளுக்கு அதிபதி கலைவாணி. எங்க அம்மா நங்கை மோகினி. எங்க தாத்தா மகாவிஷ்ணு. எங்க தாத்தா உசேன் பிள்ளை போட்டு தள்ளிட்டாரு. எங்க மாமா சிவபெருமான். எங்க மாமா அவர்தான் ராமசாமி. எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே, நாமெல்லாம் ஆடுவது காளையார் கோயில் பாய் வியாபாரிகள் அம்பலத்திலே. உலகத்திலே காட்டி கொடுக்காத ஒரு நண்பன் இருந்தால் பால் தான். ஆமா, பால்ல எவ்வளவு தண்ணி கலந்தாலும் வியாபாரியை காட்டி கொடுக்காது. அந்த மாதிரி அதுதான் பாலுக்கு நண்பன் தண்ணீர். ஆமாங்க. அதே போல ஒரு ஆணுக்கு துணைவி மனைவி, ஒரு ஆணுக்கு துணைவி மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். அப்ப புருஷை அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுக்கிறவரமா? அதல்ல, இத்தவுடன் எந்த அழகில் இந்தபடி எந்தெழுதி விட்ட சிவனும் பெற்று விட்டானோ அப்படின்னு வாணிச்சுக்கோ. ஆமாங்க. முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரமே அவனுக்குண்டு நெஞ்சமே அஞ்சாதே நீவோ அப்படின்னு சொன்ன. எப்படி கர்ணனை வேலையில வைத்து குண்டி கங்கை நதிகளை விட்டாலோ அதே போல குழந்தை பிறந்த உடனேயே 2 பேரும் போயிட்டாங்க பிள்ளையை விட்டு. இல்லையா? தெய்வம் உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு. அதனால விதி என்ன என்பதை இறைவன் அறிவார். அதே போல ஒரு கணவனுடைய தன்மை என்ன என்பது மனிதனுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன் அப்படிங்கிற மாதிரி கோட்டையில வந்தாலும் கோட்டை உள்ளி என்னைக்கும் தப்பாது. அந்த மாதிரி எங்க அப்பாவுடைய தொடைகளை தோன்றியவன் நான். எங்க அம்மாவுடைய இடையில இருந்து வந்தவன். அதுக்கு பக்கம் 5 ரூபாய் நான் தோன்றினேன், நீங்க தோன்றினீங்க, நான் பிதுங்கினேன், நீ பிறந்தாய். ஆமாங்க. பிறக்கும் தன்மை வேறு, தோன்றும் தன்மை வேறு. தோன்றுவது ரிஷிகளின் கணக்கு, பிறப்பது பிள்ளை கணக்கு, போடுவது குட்டியின் கணக்கு, பொறிப்பது குஞ்சு கணக்கு. ஆடு குட்டி போட்டா ஆட்டு குட்டி, ஆமாங்க. பன்னி குட்டி போட்டா பன்னி குட்டி, நாய் குட்டி போட்டா நாய் குட்டி, இது குட்டி கணக்கு. அதே போல
அது பொறிப்பது குஞ்சு கணக்கு. குஞ்சு கணக்கு. முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். அப்ப பேண்ட் ஜிப்ப திறந்தா என்ன ஆட்டுக்குட்டியா வரும்? அதுலயே அதே வரும். அது என்ன தம்பி? கொக்கு வதக்கும் அந்த குளக்கரையில், வண்ண குருவி வதக்கும் அந்த வனத்துறையில், கோழி வதக்கும் தன் குஞ்சை நினைந்து மதுரை ஆளுகின்ற எந்தாய் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் என்னாலும் மீன்கொடி வறந்து கொண்டிருக்கும். உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் தூங்கும். மீன் மட்டும் தூங்காத ஒரு ஜீவன் எது என்றால் மீன். ஏன் மீன் தூங்காது? எதற்காக? அதற்கு இமைகள் கிடையாது. அதனால்தான் இரவும் தூங்காமல் பகலும் தூங்காமல் தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய கூடலுமா நகரிலே நான்மான கூடலிலே எந்தாய் மீனாட்சி தூங்கா நகரத்தை வாழ்ந்து கொண்டு மக்களை காத்து கொண்டிருக்கிறார். மதுரையில் அவ்வாறு எந்நேரம் ஆள் நடமாட்டம் இருக்கு. 24 மணி நேரமும் கடை, எல்லா கடையும் இருக்கு. பாத்தீங்களா? அதனாலதான் தூங்கா நகரம் அப்படின்னு சொன்னார். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 வான்மதி சூடிய கணவன் சொக்கேசருடல் மாணிக்க தேரினில் மரகத பாவை வருவான். சொக்கேசருடைய மனைவிதான் மீனாட்சி. ஆமா இல்லையா? ஆமாங்க. மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள். காணிக்கையாக வந்த சோம சுந்தரர் கண்களுக்கும் ஒரு முகூர்த்த நாள் என்றால் அதனால்தான் அங்கே பார்த்தா அவனை பார்த்தவனை சிவருமான அம்மனை பார்த்தவனை நாடி கோணி தலை குஞ்சிட்டான். வீரம் அப்படியே அடங்கியது. அவனையே பார்த்தவனையே கல்யாணம் புரிந்து கொண்டான். அவன் பேர் விட மீனாட்சி தான் எங்க அத்தை. உங்க அத்தை யாரு? எங்க அத்தை சிவகாசி ஜெயலட்சுமி. உங்க அத்தை சிவாஜி ஜெயலட்சுமியா? சிவாஜி என்ன பண்றாங்க? சிவாஜி ஜெயலட்சுமி வேட்டா ஆபீஸ் கம்பெனி வச்சிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் அவங்களோட கூட மேல தெரிஞ்சேன். மானசம் அந்தசம் உப்பீசம் சராயுசம், மிளகு ரசம் பருப்பு ரசம் கொத்தமல்லி ரசம் நல்லது அதெல்லாம் உடம்புக்கு. அப்புறம் நீங்க சொல்றது? நான் சொல்லுவது எண்ணும் வகை. எண்ணும் வகை ஜனன மரணத்தின் கணக்கு. அது தத்தகா புத்தகா 4 காலு தானே நடக்கையில 2 காலு உச்சி வெளுக்கும் போது 3 ஊருக்கு போகையில 6 வனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? சேர்ந்து மனிதன் பாடும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு? தெய்வத்தின் கட்டளை யாரு? அந்த 6 கட்டளை என்ன 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 இருக்குல்ல? வெந்நீர் அணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன கண்மூடி நின்றதென்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னென்ன அதுக்கு விளக்கம் இருக்கு. ஆண்டவன் கட்டளை யாருன்னா பேர், அழகு, இன்பம், பிணி, முப்பு, சாக்காடு. இந்த 6 கட்டளை எந்த மனிதனும் நம்ப முடியாது. உண்மை. இப்ப உன்னை பார்க்க நல்லா இருக்கு. ஆமாங்க. இன்னும் 50 வருஷம் வந்தா இப்படி இருக்கும். ஆண்டவா 50 வருஷம் அவங்க வாக்கு பொண்ணு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, உள்ள இந்த பெண் குரல் கட்டி யாராவது 1க்கு 2 பேர் உள்ள இருக்காரு. நீ நான் இந்த கப்புல தண்ணி கொண்டு போகலாம்னு வந்தேன். கப்பா கணம் தெரிவிச்சிடுறேன். ஒருவருக்கு 2 உள்ள இருக்காங்க. என்ன பண்றாங்க? காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரவணா நல்லா பேசுறாண்டா. பரவாயில்ல. முந்தைக்கு இப்ப 5க்கு 2 மட்டும் இல்லாம ஆணு வளரணும் அறிவு வளரணும் அதுதான்டா வளர்த்திக்கிற மாதிரி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்ற தாய் தந்தை வளர்ப்பில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை இல்லையா? அதனாலதான் நடந்து போறவருக்கு தான் மேடு பள்ளம் தெரியும். கண்டிப்பா 5000 அடி வேலை வரக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியுமா? அப்படி தெரியும். பாதை மாறும் பொழுது பயணமும் மாறி. ஆனா இங்க எத்தனை பாதை? இங்க வந்து ஒரே பாதை. நல்லவனுக்கு 3 பாதை. ஆமா. பொல்லாதவனுக்கு நல்லவனுக்கு 2 பாதை. பொல்லாதவனுக்கு ஒரே பாதை. இவனுக்கு என்னடா வழி கொடுக்கறது அது அப்படின்னு அவன் இறங்க மாட்டான். அவனுக்கு என்னடா வழி கொடுக்கறது அவன் இறங்க மாட்டான். ஆக அந்த இடத்துல முட்டாளுக்கு ஒரு வழிதானே. அந்த மாதிரி இல்லாமல் நடக்கிற சத்தம் கிடைச்சு ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இங்கு எனக்காக வேண்டும்.
இங்கு கண்ணீர் விழ வேண்ட உன்னை எண்ணி வாழ்கிறேன், உன்னை எண்ணி வாழ்கிறேன். லலலல, 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 லலலல. அந்த மாதிரி குரல் ஒழிக்கு அந்த ஆதரவு சங்கீத பாடிய பெண்மணியா ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு ஏழு தோனி வருவாங்க. ஆமா ஓடியாத்தா இல்ல கண்ணே கண்ணே ஏன் சொல்றது என்ன மாமா நீயே புதுவளையில இறைச்சு உடையில நான் கூட பேச போலாம் அடித்தனக்க நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரத மகரிஷி வந்திருக்கா தங்கச்சி வருதியா அப்படியா தங்கச்சி ஓடியாடா பள்ளிக்கண்ணு ஒரு பாட்டு எனக்கு அறியும் கேட்கும் இருக்கும்
தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேல ஊத்துல இருந்து நாரத மனுஷன் வந்திருக்காரு. வந்துட்டாரு சாமியே. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி என்ன சென்று வாருங்க. உள்ள போய் உங்களுடைய கடமை என்னவோ அதை கலக்கம் இல்லாமல் கடமையோடு செய்யுங்க. கலக்காமல் சாப்பிடவும், ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமாகவே இரு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொன்னா நம்மளதான் பொல்லாதவங்க. புண்ணியமீ ஒரு வாகிய மொழியே புனது குறிஞ்சி வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்பனிப்பூ பெருமூங்கிப்பூ கூவிலம் எரியாம்பு மரமரப்பு கலிரம் வடமலம் வாகை வெட்பாலை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமூங்கிற்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்குலை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரன் செண்பகம் கலந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லை குள்ளை முல்லை பிடை செங்கருங்காணி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலமம் தாமரை ஞாழல் மவ்வல் கொள்டி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதேஸ்வரவனை காஞ்சி கருங்குவலை பாங்கர் மரபம் தானக்கம் சங்கை கருணிச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நலமம் பகலை பலாசம் அசோகம் வஜிபத்திரிகம் கொன்றை இளவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தொன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தர்ப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னரில் நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை செங்குரளி மொத்தம் 99 மலர்கள். குறிஞ்சி பாட்டுல கபிலர் பதிவு செய்த மலர்கள் அதெல்லாம் சிறப்பு. அவங்களுக்கு நன்றிக்காக சொல்லணும் சரிங்களா? அது வந்து உலகத்துல யாருக்குமே கிடைக்காத சிறப்பு நம்ம தமிழனுக்கு இந்த குறிஞ்சி பாட்டு பூக்களுக்கும் அதெல்லாம் சொன்னதுனால அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஆமா, சுடர் விளக்காக இருந்தால் தூண்டுகோல் இல்லாமல் ஒரு விளக்கு பிரகாசம் அடையாது. அதுதான் ஆணு வளரும் அறிவு வளரும் அதாண்ட வளர்த்திங்கிற மாதிரி பல கலைகளை பயின்று ஏன்னா அனுபவத்தை கல்லாதவன் உலகத்துல சரிபடாது. மனிதன் கிடையாது. ஆபத்து குலவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீராத தண்ணீரும் சரித்திரம் அறியாத பெண்டி கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமணி கொள்ளாத சீடனும் உலகத்துல பயன் தருமா? ஆமா, தீர்த்தம் பிரயோஜனமே இல்ல. ஆபத்து தீராத தீர்த்தமும் பயனில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அப்படியோட கபிலர் சொன்ன அற்புதமான 99 ரூபாய் எந்த வழியும் சொல்லாத அந்த பூக்களால அபிஷேகம் பண்ண முடியலாத அந்த நாவாலும் சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிற அந்த ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப வழி இல்ல. இளமையிலே கற்கக்கூடிய கல்வி முதுகு வரைக்கும் மகிழ்ந்து விடாதான் கரெக்டான சாமி. இப்ப இந்த வயசுல நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்கணும் என்னது முதல்ல மனசுல பதிவு பண்ணணும், அப்பதான் படிக்கலாம். எத்தனை வயசுல படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப இந்த எம்ஏ ஜாயின் பண்ணிட்டேன்ல மியூசிக்ல. நீ என்ன படிக்கிற? உலகத்திலேயே கல்வி தரக்கூடிய கல்விவாணி எங்க அம்மாவும் இன்னும் ஏற்கிறிவன்ட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. படிப்புக்கு வயது அதனால அவன் சொல்லுவாள், கற்றது கைமண் அளவு உற்றை கலைமணந்தை கலைவாணியே இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கல்விக்கு எப்படி கடலுக்கு கரை அங்கிட்டு கிடையாதோ அதே போல கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கணுங்கிற காலத்துல வள்ளுவன் சொன்னான், கற்க கடலுரை கற்க கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு இல்லையா? செல்லும் வழி எங்கெங்கும் கல்லும் வரலாம், உள்ளம் கருவாராமல் வெள்ளம் வரலாம், நீமை அதுவாராமல் கர்மம் அகழ்வாமல் நான் அதை மூடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் ஆயிரம் பேரம் நிற்கும் நாள் சென்றவன் நிற்கும் பூமாதை காத்திருக்கு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு பூங்குயிலாக புல்லாடு
எல்லாவற்றையும் என் ஞான கண்கொண்டு பார்க்க வல்லமை எனக்கு இருந்தாலும் உன் அறிவின் திறமையை கண்டு ஆனந்தமாக இருப்பதனாலே கதையின் சாவந்தப்படி